ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சாப்டரில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபார்மேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ராப்ளமும் போட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒர்க்கிங் கேபிட்டலை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, ஸோ இப்போ இதை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு ஃபார்மேட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களோட ஃபார்மேட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அசட்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுத போகிறோம். அடுத்து கரண்ட் லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷனை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, கரண்ட் அசட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து மூணாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்து எழுதும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்து எழுதினா போதும். ஓகே, ஸ்டாக் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸோட இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதிடுங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் 100%, அதாவது கொடுத்துருக்குற அமௌண்ட்டை எழுதிக்கணும். லேபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% தான் கால்குலேட் பண்ணணும். அதே போல் ஓவர் ஹெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 50% தான் கால்குலேட் பண்ணணும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு. இதுதான் ஃபார்மேட். ஓகே, ஸோ இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ரா மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸை கால்குலேட் பண்ணி என்ன அமௌண்ட் வருதோ அதை இங்கே நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபினிஷ்டு குட்ஸோட அமௌண்ட் எழுதணும். ஸோ இந்த ஸ்டாக்கில் ஆரம்பித்து ஃபினிஷ்டு குட்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டாக். ஓகேவா? ஸோ அதை தான் நீங்கள் அவுட்டர் காலமில் எடுத்து எழுதணும். இதை எப்படி நான் பிரித்து எழுதியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். ஸ்டாக் தனியாக, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கேல்குலேஷன் தனியாக, ஃபினிஷ் குட்ஸ். ஸோ இந்த மொத்த 3 ஸ்டாக்கோட டோட்டல் அவுட்டர் காலமில் வரணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு டெட்டாஸ் அண்ட் கேஷ் பேலன்ஸ். நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டலில் மெயினாக இருக்கக்கூடிய கரண்ட் அசட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அடுத்து டெட்டாஸ் அண்ட் கேஷ் பேலன்ஸ். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கரண்ட் அசட்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதையும் கூட நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். கொடுத்துருந்தாங்க ப்ராப்ளமில் இன்ஃபர்மேஷன். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கூட கரண்ட் அசட்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணி எழுதினதுக்கப்புறமா கரண்ட் அசட்ஸோட டோட்டல் என்ன அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். அடுத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டலில் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் கிரெடிட்டாஸ், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இதுதான் அதிகமாக நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. டோட்டல் ஆஃப் கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார்முலா என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? கரண்ட் அசட்ஸோட டோட்டலை கரண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டலால் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணினா உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ப்ரொவிஷன் ஃபார் கண்டின்ஜென்சிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். கடைசியாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்ட். ப்ரொவிஷன் ஃபார் கண்டின்ஜென்சிஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் அதை ஆட் பண்ண தேவையில்லை. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக், ஆத்தர் நேம் மூர்த்தி. இந்த புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 5 and 6 தான் இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸசைஸ் நம்பர் 5ல் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம போட்டு பார்க்க போகிற ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றுத்துலேயும் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எப்படி ஒர்க்கிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்கக்கூடிய ப்ராப்ளத்தில் இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் கால்குலேட் பண்ண போகிறீங்க. அடுத்து வர
போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் வந்தால் எப்படி கேல்குலேட் பண்ணணுன்றதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனுவல் சேல்ஸ் அண்ட் இந்த பர்சன்டேஜை வச்சு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டெட்டாஸுக்கு அமௌண்ட்டு கொடுக்கல, பீரியட் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டாஸும் எவ்வளோ பீரியட் அலோவ் பண்ணியிருக்காங்கன்றதை தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்குக்கும் எவ்வளோ வீக்ஸ் அப்படின்ற பீரியட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அதே போல் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்மேட்டில் பார்த்தோம் இல்லையா, கண்டிஞ்சன்சிஸ் இருந்தால் ஆட் பண்ணணும். இங்கே 10% கண்டிஞ்சன்சிஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம கேல்குலேட் பண்ணுற அமௌண்ட்டில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற அமௌண்ட்டெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அமௌண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது ஒரு பொருளோட தயாரிக்கிற விலையை தான் நம்ம காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அடுத்து இந்த காஸ்ட்டோட நீங்கள் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணினா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது சிம்பிள் கான்செப்ட். ஒரு பொருளை விற்கிறவர் முதல்ல அந்த பொருளோட தயாரிக்கிற விலையை கன்சிடர் பண்ணுவார் காஸ்ட்டு. அதோட ப்ராஃபிட் வச்சு விற்றாதான் சேல்ஸ், செல்லிங் ப்ரைஸ் அல்லது சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அமௌண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க 65 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேல்ஸ் அமௌண்ட் 65 lakhs நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து என்னவா கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்டை நம்ம முடிச்சிடலாம். ப்ராஃபிட் 20%, அப்போ காஸ்ட்டை வந்து நம்ம 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பர்சன்டேஜ்னாலே 100 தானே. ஸோ பொருளோட தயாரிக்கிற விலை 100 ரூபான்னு வச்சுக்கலாம். அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலா படி 20% ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 120%, சேல்ஸ் வந்து 120%. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் படி எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா மற்ற அமௌண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது 120% அப்படின்றது 65 லட்சம் அமௌண்ட்டில் எழுதுனா 120ன்றது பர்சன்டேஜ். இந்த 120%க்கு 65 லட்சம் அமௌண்ட்டுனா இப்போ எனக்கு என்ன தேவைன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 120 அப்படின்றது 65 lakhs அப்படின்னா 100 எவ்வளோ கேல்குலேஷன் போடுறேன். கேல்குலேட் பண்ணினா என்ன கிடைக்குதுன்னா 54,16,667 rupees. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இதை நீங்கள் கான்செப்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமில் என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதை 100ஆல் ஆட் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணுறதா இருந்தால் சொல்கிறேன். ஓகே, 25ஆக இருந்தால் 125, 30ஆக இருந்தால் 130. அப்போ 130ன்றது இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட். அப்போ 100 எவ்வளோ, இவ்வளோ தான் சிம்பிளாக கான்செப்ட். அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுத்தது தான் கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 54,16,667 இல்லையா. இப்போ நம்ம ப்ராப்ளம் போடலாம். ப்ராப்ளமில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கரண்ட் லயாபிலிட்டிஸை மைனஸ் பண்ணுவீங்க. அசட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு, டெட்டாஸ், கேஷ் இன் ஹேண்ட், அதுக்கப்புறம் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் சொன்னேன். நமக்கு ப்ராப்ளமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. ஓகேவா, ஸோ ஸ்டாக்கு டெட்டாஸ் தான் இந்த ப்ராப்ளத்தில் மெயினான கரண்ட் அசட்ஸ் இன்ஃபர்மேஷனே. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கு டெட்டாஸ் ரெண்டுக்குமே கேல்குலேஷன் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ண. நீங்கள் இப்போ கேல்குலேட் பண்ணீங்க இல்லையா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். 54,16,667. ஓகே, ஸோ அதே மாதிரி டெட்டாஸுக்குமே இந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. எல்லா அமௌண்ட்டுமே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பீரியட் அலோடு ஸ்டாக்குக்கு வந்து 8 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 8 வீக்ஸ் அப்படின்னும் போது ஒரு வருஷத்துக்கு எப்போவுமே 52 வீக்ஸ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 52 வீக்ஸ். ஓகே, டெட்டாஸ் அதே மாதிரி டெட்டாஸுக்கும் பீரியட் கொடுத்துருக்காங்க 10 வீக்ஸ். ஸோ 10 வீக்ஸ்
52 வீக்ஸுக்கு இந்த அமௌண்ட்டுன்னா 10 வீக்ஸுக்கு எவ்வளோ, இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை வச்சு கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,33,333. அதே மாதிரி டெட்டாஸ்க்கு கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,41,667 கிடைக்குது. ஓகே, இவ்வளோ தான் நமக்கு ப்ராப்ளமில் இருக்கிற கரண்ட் அசட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதுன்னா 18,75,000 கிடச்சிருக்கு. ஓகே, இதுதான் டோட்டல் ஆஃப் கரண்ட் அசட்ஸோட டோட்டல். அடுத்து கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கரண்ட் லயபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரெடிட்டார்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. 4 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அமௌண்ட்டை தான் யூஸ் பண்ணணும். 54,16,667. பீரியட் நம்ம பார்த்தோம் இல்லையா, கிரெடிட்டார்ஸ்க்கு 4 வீக்ஸ். ஸோ 52 வீக்ஸுக்கு இந்த அமௌண்ட்னா 4 வீக்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோங்க. என்ன கிடைக்குது பாருங்கள், 4,16,667 கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுதான் டோட்டல் ஆஃப் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ நமக்கு ப்ராப்ளமில் வேறு இன்ஃபர்மேஷன் கிடையாது. கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ், இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு ஃபார்முலா இல்லையா. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார்முலா படி இந்த ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 14,58,333 கிடைக்கும். அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் கண்டிஞ்சன்சிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த 10% கண்டிஞ்சன்சிஸ் ஆன் கம்ப்யூட்டட் ஃபிகர்ஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணதில் 10%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10% அப்படின்றது ஆன் கம்ப்யூட்டட் அமௌண்ட்டு 14,58,333. ஸோ 10% கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 14,58,833.3. இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணினா என்ன அமௌண்ட்டு கிடைக்குது, 16,04,166 கிடைக்கும். இதுதான் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 6 ப்ராப்ளமும் போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அதாவது ப்ராப்ளமில் உங்களுக்கு சேல்ஸ் இன்ஃபர்மேஷனும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸ் நம்பர் 6ல் பாருங்கள், ஆனுவல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாமே பீரியட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் சேல்ஸ் இல்லையா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் எப்போவுமே செல்லிங் ப்ரைஸு. உங்களுக்கு பர்சன்டேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. பர்சன்டேஜில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் வந்து 25%, இதில் 25% மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 6,50,000 கொடுத்துருக்காங்க. 6,50,000 சேல்ஸ். ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. இதோட கான்செப்ட் என்ன, 100க்கு 25% ப்ராஃபிட். அதாவது 100 ரூபாய் மதிப்புள்ள காஸ்ட் இருந்ததுன்னா 25. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 125. அப்போது 125ன்றது 6,50,000 அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கிறது 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 100க்கு எவ்வளோ கிடைக்கும், 5,20,000. இதுதான் உங்களோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகே, சிம்பிளாக கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜை கீழே 100ஓட ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் போடலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங் கேபிட்டலோட கான்செப்ட் என்ன, கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த ப்ராப்ளமும் நமக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் என்னன்னு கொடுத்துருக்காங்க, டெட்டாஸ் கிரெடிட்டாஸ், இது மட்டும்தான் 3 இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஸ்டாக் டெட்டாஸ் இது ரெண்டுமே நமக்கு எதில் வந்துடும், கரண்ட் அசெட்ஸ், கிரெடிட்டாஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாக்கும் டெட்டாஸும் இந்த கேல்குலேஷன் நம்ம எப்படி போடணும்னு சொன்னேன். நீங்கள் கண்டுபிடிச்ச காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோ, 5,20,000 இல்லையா. இந்த 5,20,000 அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன அமௌண்ட்டுன்றதை கேல்குலேட் பண்ணணும். ஸோ பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
டெட்டாஸுக்கு 10 வீக்ஸ், ஸ்டாக்குக்கு 8 வீக்ஸ். டெட்டாஸுக்கு 10 வீக்ஸ், ஸ்டாக்குக்கு 8 வீக்ஸ். ஒரு வருஷத்துக்கு 52 வீக்ஸ் அப்படின்னா 52 வீக்ஸுக்கு இந்த அமௌண்ட். அப்போ 10 வீக்ஸ்க்கு எவ்வளோ, 8 வீக்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 80,000. அதே மாதிரி டெட்டாஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ டோட்டல் ஆஃப் கரண்ட் அசட்ஸ் கண்டுபிடிக்கலாம். 1,80,000. இதுதான் கரண்ட் அசட்ஸோட டோட்டல். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கரண்ட் லயாபிலிட்டிஸ். இப்போ இந்த கரண்ட் லயாபிலிட்டிஸ்க்கு நமக்கு இருக்க ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கிரெடிட்டாஸ் தான். அதுக்குமே நீங்கள் இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை வச்சு தான் கேல்குலேஷன் போடணும். எவ்வளோ பீரியட் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டாஸ் 4 வீக்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 வீக்ஸ்க்கு எவ்வளோன்றதை கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணினா 40,000. இப்போ இந்த 1,80,000லேருந்து இதுதான் டோட்டல் இல்லையா. கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ கரண்ட் அசட்லேருந்து கரண்ட் லயபிலிட்டியை மைனஸ் பண்ணுறேன். 1,40,000. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமில் கண்டிஞ்சன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிஞ்சன்சிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ கண்டிஞ்சன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 20%. ஸோ 20% ஆன் த கம்ப்யூட்டட் அமௌண்ட். 1,40,000ல் 20% எவ்வளோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா 28,000 கிடைக்கும். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது, 1,68,000. ஓகே, இதுதான் நம்மளோட நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட். ஸோ இன்றைக்கி நடத்தின ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.